நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போன்னே எங்களுக்கு தெரியல. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்னதை புதுசாக சொல்ல போறேன்னா, ஏற்கனவே நம்ம தலைவர் சொன்னது தான். ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான். நல்லவங்களை சோதிப்பான், நான் கட்சி வரைக்கும் கை விட மாட்டான். நீங்கள் வேணா பாருங்க, அந்த ரசகுல்லா இந்தி படம் இல்லை, அவன் நேரா ஜெயிலுக்குள்ள போய் களி உருண்டை சாப்பிட போறான். என் தங்கச்சி கெத்தா கலெக்டரா மறுபடியும் போய் உட்கார போது பாருங்க. அண்ணே நீ இல்லனா நான் என்ன நான் அருகிறேன்ல, அதெல்லாம் அழக்கூடாது. என்ன வீரா, வீரமா இருக்கணும். நோ சென்டிமெண்ட்டு. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் அப்போ கிளம்புறேன், வரேங்க. தம்பி, ஒரு 4 நாள் அப்படியே நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு போகலாம்ல? ஆமாப்பா, எங்க வீட்ல வந்து இருந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், வீராக்கும் சந்தோஷமா இருக்கும். ஐயோ இல்லைங்க, அங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. எங்கள் அப்பா ஓவர அராத் பண்ணிருக்காருங்க. இப்போ நான் போலன்னு வச்சுக்கோங்களேன், தலைகால் தெரியாம ஆடுவார் அவரு. அண்ணே இருண்ணே, இல்லைங்க எங்க கூட எல்லாம் தங்கி ரொம்ப நாள் ஆச்சுலண்ணே, இருண்ணே. அதுக்கு இல்லை வீரா, துளசி ஏற்கனவே நீயும் வா மாமா, நீயும் வா. எனக்கு சரி 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 சரி, நீங்க சொல்லுங்க, கேட்குறேன். சரி செல்லக்குட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இருக்கிறேன், இருந்துட்டே போகிறேன். ஓகேவா? சரி அப்போ ஓகே. செல்லக்குட்டி சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாது. அப்போ வீரா நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க. சார் நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. மாறா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, போவோம். சரி நீங்க கிளம்புங்க, போகலாம். சரி போலாமண்ணா. நீங்க வந்துருங்க, கூட்டு வந்துடுறேன். செல்லக்குட்டி ஸ்பீடாக கூட்டு எங்க பாருங்க. நான் தாத்தா கூட வரேன். வா. நான் இவனு யார் என்னையவா? ஆமா. ஹலோ, ஐ ஹாவ் அ நேம். மை நேம் இஸ் மாறன். பேர்லாம் நல்லா தான் இருக்குது, செய்கிற காரியம் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. நீ பண்ண வேலைக்கு உன்னை யார் வேணா மன்னிக்கலாம், செம்ம காண்டில் இருக்கிறனா. மச்சான் என்ன மச்சான்? ஏய் என்ன மச்சான் கிச்சான்லாம் கூப்பிடுறது எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு? சரி சொல்லுங்க சார். சரி நீ அப்படியே கூப்பிடு. உள்ள தங்க பதக்க சிவாஜி கணக்கில் ஒருத்தர் வந்து ஊந்தார, நீ என்ன ஒரு அடிச்ச? நானா? நீங்க தான் அடிச்சீங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் அடிக்கலையே, நீயும் அடிக்கல, நானும் அடிக்கல. வேறு யார் அடிச்சிருப்பா? சரி, என் முன்னாடி 1008 நல்லது பண்ணியிருக்கா, அதுல யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைச்சுப்போமே. சரி விடுங்க, நான் போய் ஆக வேண்டியதை பார்க்குறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வீடு தெரியுமில்ல? போட. ஓகே தேங்க்யூ. வா. மாறா, என்னடா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற? நாங்கெல்லாம் ஃபாஸ்ட். வீரா வீரா ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். என்னாச்சு வலிமா? என்னன்னு கேக்குற? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க, எத்தனை பேரு கண்ணு பட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் மொத்தமா போகணும்னா திருஷ்டி கழிச்சு தான் கூட்டிட்டு ஆமா, போகணும். கலெக்டர் மேடம் பண்ண வேலைக்கு ஊரே கண்ணு வச்சிருக்கோம். பெரிய திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி சுத்தி போட்டு முச்சந்தில ஓட, அப்பயாவது இந்த திருஷ்டியெல்லாம் கழிதான் பார்ப்போம். இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? உண்மையதான் நான் சொல்றேன். அதை சொல்றதுக்கு நீ யாரா? எங்களுக்கு தெரியாதா? நீ வாயை மூடிட்டு நில்லு. நம்ம நைனா கேரக்டராவே வாழ்றாரு. நீ இரு, நான் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். நமக்கு காப்பி. வெற்றி, நீ ஏன்பா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஆனா நீங்க வேறங்க, ஏங்க இதெல்லாம் நான் செய்ய மாதிரி யார் செய்வா? இது என் வீடு தானே, எனக்கு உரிமை இல்லையா? என் பாப்பா இருக்கிற வீடு என் வீடு மாதிரி தான். நான் தினமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் வரேன், ஆசைப்பட்டு செய்கிறேன். டீன்லாம் இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா, டீ எப்படி? சூப்பரா இருக்குப்பா. யாரு? எல்லாம் தங்கச்சி சொல்லி கொடுத்தது தான். ஓ ஆஹா. இந்த பாருமா, டக்குன்னு டீயை குடிச்சிட்டு நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. கோட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கோம்ல, சீக்கிரம் வந்துரு. கம கம கமன்னு சாப்பாடு ரெடியா இருக்குது, நான் பண்ணிருக்கிறேன். ஓ சமையல் ரெடியா? போமா. ஹலோ தம்பி, நீ எங்க வால் புஷ்ணு போற? இல்ல, நானும் வெளியே தெரிஞ்சுட்டு தானே வரேன். அதான் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. வர அலையாத, புரியுதா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். பாப்பா குளிச்சுட்டு வரட்டும். இந்த அண்ணனுக்கு இருக்கிற தங்கச்சியில லவ்வே பண்ணக்கூடாதுப்பா. வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் இந்த சந்தோஷத்தையும் மொத்தமா நெருப்பு வச்சு கொளுத்திடுறானுங்க. தம்பி தம்பி, இப்போ மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணிட்டோம். இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நான் படிச்சு சொன்ன வீரா கேட்டவன் வேணாம், இவனை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு. அப்பா கேட்கல, இப்போ பாரு. எப்படி கேட்பாங்க? லவ் அந்த மாதிரி சும்மா நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு வச்சிருக்கோம்ல. போட்டிங்க நங்கூரத்தை நச்சுன்னு. உன்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகுது வீரா. அது லவ். நங்கூரம் போட்ட மூஞ்ச போல. உய்
கத்தி மச்சான் அண்ணே ஆ. சீக்கிரம் வாங்கிட்டு வரலையா? உனக்கு இரு, இரு. அண்ணே இந்த இது உனக்கு இந்தா. இரு நடுகிறது அடடே சூப்பரா இருக்கு அண்ணே சட்டை பெருசா இருக்கும் போல இருக்கு சட்டையா போடுறது ஜிப்பாவா போட்டுக்கோ பிரச்சனையே இல்ல நம்ம என்ன போடுறோமோ அதான் ஃபேஷனு மாமா ரவுடிக்கு எதுவும் நீங்க வாங்கிட்டு வரலையா? அவருக்கா இந்த வீட்டில் பாப்பாக்கு மட்டும்தான் நன்றி இருக்கு. அவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல், பண்ண வேலைக்கு கிஃப்ட் ஒரு கேடு. இந்த ஆளுக்கு அப்படி நாம என்ன கெடுதல் பண்ணோம்? என்ன குத்துற நினைச்சு தூண குத்துறியா? ம், ம். கிஃப்ட் வேணுமா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதான் நல்லா இதுவரை இருக்குல்ல? கொடுத்ததே போதும். நான் கோவமா இங்கிருந்து போறேன். பார்த்து படாத. ம். சொல்லுவேன். என்னடா அவன் முந்திரி கொட்ட மாதிரி பேச நீங்கள் தப்பா எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லைம்மா, ஆரம்பத்தில் உங்கள் கடை ஓஹோ தான் போயிருக்குது. நடுவில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சில பேர்னால ஆயிருக்குது. இது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொல்லுவேன். ஆமாம், நீங்களே நின்று நிர்வாகம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்திருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் திடீர்னு ஒதுங்குனீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் குத்திக்கிச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை அது. உங்களுக்கு இருக்கிற அனுபவம், உங்களுக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, கூட இருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டு நீங்கள் பாட்டு ஒதுங்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஒதுங்கும். இப்போ பார்த்துக்கிட்டவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது மாமா. இதெல்லாம் புக்கை படிச்சு கற்றுக்கிற விஷயம் கிடையாது மாமா. இப்போ இருக்கிறவங்க என்னமா பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் ஃபோனை நோண்டி ஃபோனை பார்த்து கற்றுக்குறாங்க. அனுபவம் வேணும், அனுபவசாலியும் கூட பழகணும். தங்கத்து கூட வருஷனா தான் தங்கம் ஒட்டும், தகரத்து கூட வருஷம்னு வச்சுக்கோங்களேன் பாலம் பாலமாக அறுத்துக்கும். ஆனால் நல்ல வேலை மாமா, எப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ மறுபடியும் இந்த கடை உங்களோட நிர்வாகத்துக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க மாமா, இது உங்களோட போயிடக்கூடாது. வருங்கால சந்ததிகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் தேவை. நீங்கள் விதை போட்டால் தான் அது வளரும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. நல்லது தானே சொல்கிற. சரி மாமா, வேறு எதாவது வேணுமா? நீ சாப்பிடுப்பா. வெற்றி, ஆ உன்னை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. பிறக்கும் போதே இவ்ளோ வசதியான வீட்டுல பிறந்துட்டு எப்படி நீ இவ்ளோ பக்குவமா பேசுற? பாவனை அடி அப்படி செம்தியாக வாங்கியிருக்கிற. வாழ்க்கையில் நம்ம வாங்குற அடி தான் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லித்தரும். நம்ம அது பல நேரங்களில் அவமானப்படுறது, இந்த அடி வாங்குறதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கணும், இந்த ஜெயிக்கிறது நம்மளுக்கு எதுவுமே சொல்லித்தராது. சரிவு தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே சொல்லித்தரும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கற்றுக்க முடியாது.